அன்பர்களே, ஜோதிர்லிங்க தல யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். 9வது தலம் இன்று ஓங்கார், ஸ்ரீ ஓங்காரேஸ்வரர் திருக்கோயில், மத்திய பிரதேசம், உஜ்ஜயினி மாவட்டம், இந்தூர் அருகில் இந்த தலம் உள்ளது. விந்திய மலை நர்மதை நதியால் செழிப்பாக இருந்தது. வனப்பும் வளப்பும் கூடிய விந்திய மலை அதனால் ஆணவம் கொண்டது. அப்போது அங்கு வந்த நாரதரிடம் வேறுமலை போல உயர்வடைய என்ன செய்ய வேண்டும் என கேட்டது. நாரதரோ கைலாயநாதனை குறித்து தவம் மேற்கொள்ளுமாறு கூறினார். அவ்வாறே விந்தியம் தவம் மேற்கொள்ள சிவன் காட்சி தந்து மகாமேரு மலையை விட உயரமாக வளர வரம் தந்து, உயர்ந்த பின் செருக்கு கொண்டால் தன் பக்தர் ஒருவரால் மறுபடியும் குறுக நேரிடும் என எச்சரித்தார். விந்தியம் மகாமேரு மலையை விட உயரமாக வளர்ந்தது. சிவனின் எச்சரிக்கையை மறந்து ஆணவம் கொண்டு வளர்ந்து வருவோர் போவோருக்கு தொல்லை தரத் தொடங்கியது. ஒரு சமயம் தென்னாடு நோக்கி அகத்தியர் வந்தார். அவரை எள்ளி நகையாடிய விந்தியம் அகந்தையால் அவருக்கு வழிவிட மறுத்தது. கோபம் கொண்ட அகத்தியர் தனது கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை சிவாய நமகா என உச்சரித்து மலை மீது தெளிக்க விந்தியம் குன்றிவிட்டது. அதனால் ஆணவமழிந்த விந்திய மலை அகத்தியரிடம் மன்னிப்பு கோரியது. பின் தான் சிறந்த மலையாக விளங்க வேண்டும், பரமசிவன் முதலிய தேவர்கள் தன் மீது வாசம் செய்ய வேண்டும் என்றும் அகத்தியரிடம் வேண்டியது. அகத்தியர் விந்தியத்திற்கு ஓம் என்னும் பிரணவத்தை உபதேசித்து ஓங்கார வடிவில் சக்கரம் ஒன்றை ஸ்தாபித்து அதன் நடுவிலே மண்ணால் சிவலிங்கம் செய்து வைத்தார். இந்த லிங்கத்திற்கு நர்மதை நீராலும் வில்வத்தாலும் பூஜை செய்து பரமசிவனை பணிந்து தவம் செய்யுமாறு கூறி சென்றார். விந்தியமும் அவ்வாறே பூஜித்து வழிபட பரமசிவன் காட்சியளித்தார். அவரிடம் தான் வழிபட்ட மணல் லிங்கத்திலேயே எப்போதும் நிலை பெற்று தன்னையும் பக்தர்களையும் காத்தருள வேண்டும் என வேண்டினார். அவ்வாறே ஈசனும் ஜோதி வடிவில் அந்த லிங்கத்தில் ஐக்கியமானார். இறைவனும் ஓங்காரேஸ்வரர் என பெயர் பெற்றார். நர்மதை ஆற்றில் வடகரையில் விந்தியா சாத்பூரா மலைச்சரிவில் ஆலயம் உள்ளது. கருவறையில் உள்ள ஓங்காரேஸ்வரர் இரு பனை மர ஆழத்திற்குள் கீழே இருக்கும் நர்மதை நதி நீர் மேலே வந்து அபிஷேகம் செய்யும் காட்சி இவருக்கு தனி சிறப்பு. மேல் தளத்தில் நின்றால் மலை காட்சியும், எதிர்கரையில் அமலேஸ்வரம் ஆலயமும் பெரிய பாலமும் படித்துறைகளையும் காணலாம். நர்மதையும் காவிரியும், இது தென்னாட்டு காவிரி இல்லை, அங்கு உள்ள காவிரி நதி சங்கமிக்கின்றன. நடுவில் உள்ள குன்று ஓம் வடிவில் அமைந்துள்ளது. சங்கமிக்கும் இடம் சொர்க்கத்தின் வாயில் எனப்படுகிறது. மாந்தாதா என்பது இங்கு உள்ள ஈசனின் சிறப்பு பெயர். 33 தேவர்களும் வாசம் புரிகின்ற தலம். 108 சிவலிங்கங்கள் புண்ணிய தலம். அம்பிகை அமலேஸ்வரி ஆலயம் 3 அடுக்குகளை கொண்டது. கீழ் அடுக்கு கருவறையில் ஓங்காரேஸ்வரர் உள்ளார். மிக சிறிய லிங்கம் சிறிய பள்ளத்தில் அமைந்துள்ளது. நடு அடுக்கில் மகாகாலர் கருவறை. இங்குள்ள மண்டபத்தில் ராமரின் மூதாதையர் மாந்தாதா சிலை உள்ளது. மேல் அடுக்கில் உள்ள சிறிய கருவறையில் சித்தீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். நம்மை இம்மையில் உயர்த்தி மறுமையில் நல்கும் ஓங்காரேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.